ஆக்சுவலி எனக்கு நம்ம டைரக்டர் ஷெரீஃப் ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு 2 நாள் முன்னாடி தான் இது தெரியுது. அவர் சொன்னார், இந்த படத்துக்காக நாங்கள் 50 ஹீரோயின்ஸை அப்ரோச் பண்ணோம். அந்த 50 ஹீரோயின்ஸ் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 51வது ஹீரோயினாக நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னு. ஆனால் நான் அது இப்போ சொல்லி தான் ஆகணும். எனக்கு இந்த 50 ரிஜெக்ஷன்ஸும் எனக்கு 50 பிளெஸ்ஸிங்ஸ் தான். அண்ட் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு, இப்படி அழகான ஒரு படத்தில் கலந்துக்கிறதுக்கு. 50 பிளெஸ்ஸிங்ஸ்க்கு மேலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பல பிளெஸ்ஸிங்ஸ் எங்கள் ஸ்டேஜ்லேயே இருக்குது. அர்ச்சனா மேம், அவங்களோட எனக்கு ஒவ்வொரு சீனும் எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ ஆக்டிங் என்னது, எப்படி பண்ணலாம், அவங்க சின்ன சின்ன எமோஷன்ஸில் கூட எப்படி நம்ம இமோட் பண்ணலான்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேம். அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் சார், அவர் அவ்வளோ ஒரு லெஜெண்டரியான ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டருமே சொல்லலாம். அவங்க 2 பேரோடும் அவங்க 2 பேர் சொல்லி கொடுத்ததுல தான் இந்த படத்தில் பல விஷயங்களை என்னால் பண்ண முடிச்சிருக்கு. ஸோ என்னோட பெரிய 2 பிளெஸ்ஸிங்ஸ் அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் ஷெரீஃப் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லா ஹார்ட்டையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு படம் அவர் எடுத்திருக்காரு. அது 5th நீங்களும் புரிஞ்சுப்பீங்க எவ்வளோ அழகான படம் இதுன்னு. ஸோ அவரும் தான் ஐ ஹாவ் டு கிவ் அ பிக் தேங்க்யூ டு ஹிம் ஃபார் சூஸிங் மீ. 51st ஆப்ஷனாக இருந்தாலும் ஐ ஹோப் கோயிங் ஃபார்வர்ட் இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி இது நான் சொல்லி ஆகணும், கேபிஒய் பாலா அவரோட ஜென்ரலி ஒரு ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அது ஸ்க்ரீனில் கூட என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சுது. வி வர் ஏபிள் டு ட்ராவல் டுகெதர் ஒரு 20-25 நாள். அவர் எப்படி இருக்கார், அவர் பர்சனாலிட்டி எப்படின்னு எனக்கு தெரிய முடிஞ்சுது. அண்ட் அவர் எப்படியெல்லாம் நீங்கள் இதில் பார்க்குறீங்களோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குறீங்களோ, இதில் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ, அதே மாதிரி தான் அவர் லைஃப்பில் கம்ப்ளீட்லி 100% ஒரிஜினல் ஹியூமன் பீயிங், வெரி ரேர் அப்படி ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் நானும் இருக்கேன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான், பிளெஸிங்ஸ் தான். அண்ட் என்னுடைய ஆல் மை ஏடிஸ் அவங்க என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணி தான் இந்த படம் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லாருக்குமே, டைரக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. இன்றைக்கி வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், இது ஒரு ரொம்ப நல்ல படம், அதனால் நல்ல படத்தை எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் இதுக்கு முன்னாடி மதிமாறன், குற்றம் தவிர அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்கு இங்கே இந்த காந்தி கண்ணாடி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஷெரீஃப் சாருக்கு தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப எமோஷ்னலான ஒரு ரோல். ரொம்ப ஏன்னா ஸ்க்ரீனில் எனக்கே என்னை பார்க்கும்போது கண் எடுக்க தோணலை. பார்க்குறவங்க எல்லாரோட இதயத்துலேயும் நான் அப்படியே உட்காந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படிப்பட்ட ஒரு ஒர்க் ஸ்பேஸை எனக்கு, அதுவும் இல்லாமல் சக்திவேல் சார் கூடயும் அர்ச்சனா அம்மா கூடயும் எனக்கு தந்தது ரொம்ப பெரிய பாக்கியம். இதுக்கு ஷெரீஃப் சார் ரொம்ப 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 நன்றி. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச். சக்தி ஃபிலிமில் அவங்களோட ஒரு சின்ன அங்கமாக நான் இருக்கேன், அதுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ரொம்ப நர்வஸாக ஒரு மாதிரி இருக்குது. என்ன சினிமா தான் எனக்கு எல்லாமே. அப்படிப்பட்ட சினிமா என்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிட்டு வருது. இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன் உங்கள் முன்னாடி. நான் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் முக்கியமாக பாலாவோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் ஒரு சின்ன ஒரு எலமெண்ட்டாக இருக்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். நன்றி பாலா. தேங்க்யூ. சக்திவேல் சார், நீங்கள் சொன்ன மாதிரி வருஷத்தில் 5 படம் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது, ஒரு 3 பண்ணலாம். எதுக்குன்னா, இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இந்த மேடையில் இருக்கிற 3 பெண்கள் இருக்கும். 3 பெண்களுக்கான படங்களும் இப்போ திரும்ப வர ஆரம்பிச்சிடுச்சு, இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் ஸ்பேஸ் எங்களுக்கு இல்லாததால் மட்டும்தான். முக்கியமாக என் ஸ்பேஸ் எனக்கு இல்லை. என் ஸ்பேஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது, அந்த ஸ்பேஸுக்கான படங்கள் வந்துட்டு குறைவாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அழகான படங்களை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. மக்களுக்கு இப்போ ஏதோ ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிம்ஸ் தேவைப்படுது. அடுத்து பாலாஜி சக்திவேல் அவர்கள் நான் மதிக்கிற, நான் ரொம்ப ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு
10 இயக்குனர்களை எனக்கு பிடிச்சிருந்தா அதில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராக பாலாஜி சக்திவேல் அவர்கள் இருக்கார். ஏன்னா அவருடைய படங்கள் வந்து நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, அற்புதமான படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழ் சினிமாவுக்கு மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்லணும். அதுதான் சரியான வார்த்தை. ஏன்னா எல்லாருடைய உணர்வுகளும் இந்த சொசைட்டி சோஷியல் அவேர்னஸோட ஒரு படங்களை, ஒரு சில படங்களை அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் பாலாவுக்கு வந்து பாலா பற்றி பேசுறதை விட பாலாவோட அம்மா அப்பாவை பற்றி மட்டும்தான் இப்போ பேசணும். ஏன்னா ஒரு மகனா அவர் என்ன நினைச்சாரோ, என்ன செய்யணும்னு அவர் நினைச்சாரோ, அது எல்லாத்தையும் மதிச்சு அன்பு செலுத்தி நீ இதை செய் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எந்த ஒரு இன்டர்ஃபேரன்ஸும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் கொடுத்ததால மட்டும்தான் பாலா இதெல்லாம் செய்ய முடியுது. இஃப் ஐ ஆம் ரைட். அண்ட் எப்பவுமே திடீர்னு ஒருத்தர் உருவாகினா அதுக்கு எந்த மதிப்பும் அதுக்கு எந்த வேல்யூவும் இருக்காது. பாலா அப்படி இல்லை. ரொம்ப ஒவ்வொரு அடியும் ஒரு ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு தத்தி தருமாறி அப்படி நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸோட வந்த ஒரு மனிதர். அண்ட் இந்த படத்தில் பாலா, ஐ எம் டெல்லிங் யூ சின்ஸ் ஐ ஹவ் சீன் த ஃபில்ம், இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷனோட இப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்ம் என்கிற வார்த்தைக்கு பர்ஃபெக்டான படம் வந்துட்டு காந்தி கண்ணாடி பாலாவுக்கு. அதாவது திடீர்னு வந்துட்டு ஒரு 2 பாட்டு 3 ஃபைட்டு, இதுலேயும் பாடல்கள் இருக்கு, ஜனரஞ்சகமான பாடல்கள் இருக்கு, இதுலேயும் ஃபைட் இருக்கு, இதுலேயும் காமெடி இருக்கு, இதுலேயும் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு காந்தி கண்ணாடியில். ஆனால் லாஜிக் என்கிறது மிஸ் ஆகாம இருக்கும். இது ஜனரஞ்சகமா ஏதோ செஞ்சு ஓட விட்டுருங்கிற நோக்கத்தை விட முதல்ல ஒரு நல்ல படமும் கொடுத்து அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆடியன்ஸை ரீச் ஆகணும் என்கிற அந்த இன்டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இதனுடைய இயக்குனர் ஷரீஃப்க்கு. அதனால தான் பாலாவுக்கு வந்துட்டு இது ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு படம். And Sharif, you have given Bala common manல இருந்து complete man வரைக்கும் பாலாவை ஃபர்ஸ்ட் படத்துலயே யூஸ் பண்ணிட்டாரு ஷரீஃப். காமன் மேனா ஸ்டார்ட் பண்றாரு அவருடைய லைஃப். அதுக்கப்புறம் படம் முடிகிற நேரத்தில் he is a complete man. அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்கான எமோஷன்ஸ் இருக்கு இந்த படத்தில். பாலாவுக்கு எல்லாமே இருக்கு. ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு அடிப்படை மனிதன் அவனுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ண நிமிஷத்துல இருந்து என்னென்ன மாதிரி என்னென்ன மூட்ஸு, என்னென்ன சென்டிமெண்ட்ஸு, என்னென்ன இருக்குமோ அத்தனை டைமென்ஷன்ஸும் இதில் இருக்கு. இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது என்னன்னா, பாலா விஷயத்தில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸு பாலா ஒரு மாதிரி இருப்பார் படத்தில், அடுத்த 10 மினிட்ஸு அதுக்கு மேலே இருப்பார். படம் முடிகிறப்ப he is a complete hero. அது கிடைச்சிருக்கு. அண்ட் யூ ஹவ் டன் யுவர் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட். சந்தேகமே இல்லை இதில். பிகாஸ் அவங்க பார்க்க போகிறாங்க இல்லையா, நான் ஏதாவது தவறாக சொன்னால் அவங்க பார்க்க போகிறாங்க உங்களை. முக்கியமாக ஒரு ஃபைட் வர்ற அந்த நேரத்தில் 75% ஆஃப் த ஃபிலிமில் அங்கே இருந்து உங்கள் டேக் ஆஃப் வந்து என்னமோ முதல் படம் மாதிரி இல்லை. இட்ஸ் அ வெரி ப்ரொஃபஷ்னல் ஒர்க். ஒரு 10-15 ஹீரோ படங்கள் பண்ண ஒரு ஹீரோவோட மெச்சூரிட்டி உங்களுக்குள்ள தெரிஞ்சது. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இன் யுவர் ஃபியூச்சர் ப்ளீஸ் choose the stories. That is very important.
இன்னைக்கு வரைக்கும் கூட கவிதா என்னை பற்றி இவ்வளோ வரிகள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஸ்ட்ரகிள் தான் கவிதா பேசியிருக்காங்க. பிகாஸ் 10 படம் வந்தால் 2 படம் நான் ஒத்துப்பேன். இட்ஸ் அ வெரி பிக் ஸ்ட்ரகிள். ஒரு நல்ல படம் எங்கிறது அது ஒரு பெரிய தேடல். அது வர்றப்ப அதை அது அது என்ன, அதோட ஹைட்ஸ் என்ன, அது எப்படி இருக்கும் எங்கிறது யோசிக்கிறதே வந்துட்டு இட்ஸ் எ மெச்சூரிட்டி லெவல் தான். அதுதான் நான் பாலாவை பற்றி சொன்னேன். அந்த மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப அழகாக இருக்கு. அண்ட் ஹி இஸ் கோயிங் டு பி எ வெரி குட் அண்ட் ரெஃப்ரெஷிங் ஆக்டர் ஃபார் தமிழ் சினிமா. Definitely, he is going to be a very refreshing actor, and all your services, God will definitely, God will bless you, and everybody will bless you. God bless you, Mala. And Namita, a very, very beautiful artist, Namita வந்து அவங்க வந்து ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட். அவங்க என்ன கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அது உள் வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க நடிப்பாங்க. எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்க வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டியோட அவங்க நடிச்சாங்கன்னா எப்படிப்பட்ட சேலஞ்சிங் ரோலாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சேலஞ்சாக இருந்தாலும் அவங்க மீட் பண்ண முடியும். இது நான் நமிதாவில் பார்த்துருக்கேன். அண்ட் மனோஜ் அண்ட் ஆராத்யா, அவங்க 2 பேரை பற்றி என்ன பேசணும்னா அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்களுக்கும் அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கும் அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா படம் பார்த்ததுமே நீங்க பேச போறீங்க. ஸோ அந்த ஸ்பேஸை உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன். நீங்க தான் பேசணும் அவங்கள பற்றி, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. பட் வெரி ஸ்வீட் சில்ட்ரன் அண்ட் அமுதவாணன், வெரி ஸ்வீட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் தம்பி மதன், வெரி கிளாட் ஆல் ஆஃப் யூ ஹெல்ப்ட் மீ. அண்ட் என்னுடைய இந்த படத்துக்கு என்னுடைய என்ட்ரி எப்படின்னாக்க, திஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபில்ம் உதய் ஹேஸ் brought me into this film. நீங்கள் யாருங்கிறது பார்க்கணும் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இந்த படத்தை பற்றி ரொம்ப மென்மையான அழகான ரொம்ப கன்சீவ்டாத அளவுக்கு வந்துட்டு இதனுடைய விஷுவல்ஸ் கேப்சருங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு எங்களுடைய டிஓபி பாலாஜி ஹேஸ் டன் an excellent job for this film. ஷரீஃபுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது தெரியறது ரொம்ப அழகாக பண்ணீங்க. இந்த ப்ராஜெக்டை ரொம்ப அழகாக அவங்க கையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. God bless you. And ஷரீஃப் என்னன்னா, he is a very he is a common man. He came from the common people's viewல இருந்து வந்த ஒரு மனிதர். அவங்களுடைய பெயின், he went through lot of pain and he went through lot of emotions. எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. ஒரு படைப்பாளி, ஒரு கலைஞனுக்கு அதுதானே முக்கியம். தன்னுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே முக்கியம். அது மூலமாக தான் அவங்க படைப்புகள் வரும். இது நான் ஷரீஃபில் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் ஷரீஃப் ஹி ஹிம்செல்ஃப் ஆக்சுவலி அவர் இந்த ரூரல் ஏரியாஸ்குள்ளே போய் இந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம், தெருக்கூத்து, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் சின்ன வயசில் கற்றுக்கிட்டு அதை இப்போ ஹீஸ் அ மாஸ்டர். அங்கே இருக்கிறவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவர் அந்த ஆக்டிங்க்கும் அண்ட் லிரிக்ஸுக்கும் எப்படி எழுதணும், எப்படி பாடணும், எப்படி ஆடணும், இது எல்லாமே கூட ஹீஸ் ட்ரெயினிங் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் they are doing some short films. He is already, and ஷரீஃப் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுவாப்பில் அண்ட் ரொம்ப அழகாக எழுதுவார். இது ஆல்ரெடி he is teaching. He is already a teacher. He is doing some courses for them. இலவசமாக அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்குறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோட காமன் பீப்புளுக்கு வந்து
தான் மாத்திரமே வந்துட்டு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றதில்ல. He is doing lot of services in his own way. So that's why he is a director today for such a nice and beautiful film like Gandhi Kannadi. Thank you so much, Sharif. I'm so happy. It's a very pleasant film that you have given us. My very, very best wishes and God bless you. எங்கள் லாபாவை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. படம் பார்த்துட்டு நீங்களே பேசிக்கோங்க. தேங்க்யூ.